சார், உங்க பொண்ணு மயக்கமா இருக்கிறாங்க. ஐயோ, அவளுக்கு என்னாச்சு? ஐயோ, போனை கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. பேசு. யாருமா நீ? என் பொண்ணு ஏன் மயக்கமா இருக்கா? நான் ஆர்த்தியோட அம்மா காமாட்சி பேசுறேன். ஸ்பீக்கர்ல போடுமா. ஐயோ, ஸ்பீக்கர்ல போடு. நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்தா என்னம்மா சொல்ற? அந்த பாவிங்க என் மகளை என்ன பண்ணிருக்காங்க? பயப்படாதீங்க சார். தப்பா ஏதோ நடக்கிறதுக்குள்ள நாங்க போய் காப்பாத்திட்டோம். என்ன? எனக்கு ஒரு ஆட்டோ டிரைவரை ஹெல்ப் பண்ணாரு. ஆட்டோ டிரைவர் முடிவே பண்ணிட்டாளா? என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? ஆன்ட்டி, உங்க வீட்டு அட்ரஸ் தெரியாம ஆட்டோலயே நாங்க அரை மணி நேரமா பெசன் நகரையே சுத்திட்டு இருக்கிறோம். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அம்மாடி, எங்க வீட்டு அட்ரஸ் பெசன் நகர் முருகன் கோயில் தெரியும்ல? இருங்க சார், எனக்கு தெரியாது. நான் ஆட்டோ டிரைவர் கிட்ட கொடுக்கறேன், நீங்க அவர்கிட்டயே சொல்லுங்க. இந்தாங்க, கரெக்டா அட்ரஸ் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க சார். அப்பா, பெசன் நகர் முருகன் கோயில் இருக்குல்ல? தெரியுமே சார். அதுக்கு பக்கத்துல தான்ப்பா 3rd அவென்யூ நம்பர் 14 கலாக்ஷேத்ரா காலனிக்கு வந்துரு. சரிங்க சார், நாங்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம். சீக்கிரம் வாங்க. இந்தா. நம்ம பொண்ணு யார் இப்படி? பாவம், புள்ளைய காணோன்னு எந்த தகவலும் தெரியலனா எந்த அப்பா அம்மாவும் பதறதான் செய்வாங்கல்ல. அர்ஜுன், இன்னைக்கு நைட் அபி துபாயில இருந்து வரான். ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்திருப்பா. ஏன் சொல்றேன்னு புரியுதா? சரிம்மா. ம். ஐயோ, என்ன காணும்னு அம்மா டென்ஷனா இருப்பாங்களே. ஏமா, நீ சொன்னது கரெக்ட் தாமா. எங்க அம்மாவும் என்ன காணும்னு இந்நேரம் பதறிக்கிட்டு இருப்பாங்க. ஐயே, நீ என்ன பொம்பளை பிள்ளையா? அதுக்கு இல்ல, காலையில எங்க அம்மா என்ன சீக்கிரம் வந்துரு, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா நீ பண்ண கூத்துல நம்ம 2 பேரும் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம்.